கடந்த சில நாட்களாகவே மாதம்பட்டி ரங்கராஜின் பிரச்சனை தலைவிரித்து ஆடுது. இந்த நிலையில் அவரது முதல் மனைவி ஸ்ருதி ரங்கராஜ் அவருக்கு ஆதரவாக ஒரு பதிவை வெளியிட்டிருக்காங்க. பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. நடிகரும் சமையல் கலை நிபுணருமான மாதம்பட்டி ரங்கராஜ் பெரும் சர்ச்சையில் சிக்கியிருக்கார். பிரபல ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிருஷ்ணல்லா தன்னை மாதம்பட்டி ரங்கராஜ் ஏமாற்றி திருமணம் செஞ்சுக்கிட்டாருன்னு மாநில மகளிர் ஆணையத்தில் புகார் கொடுத்தாங்க. ஏற்கனவே திருமணமான மாதம்பட்டி ரங்கராஜ் இரண்டாவதாக திருமணம் செய்த பெண்ணை ஏமாற்றி இருக்கிறாரா என்ற கேள்வி மக்கள் மனங்களில் எழ ஆரம்பித்தது. இந்த நிலையில் மாதம்பட்டி ரங்கராஜுடன் பிரிவில் இருந்ததாக சொல்லப்பட்ட ஸ்ருதி ரங்கராஜ் தற்போது தன் கணவருக்கு ஆதரவாக பதிவிட்டிருக்காங்க. வழக்கறிஞரும் மாதம்பட்டி ரங்கராஜின் மனைவியுமான ஸ்ருதி தற்போது ஒரு பதிவு போட்டிருக்காங்க. மார்ச் 2025 நான் என் குடும்ப படத்தை சமூக வலைதளத்தில் வெளியிட்ட போது ஏப்ரல் 2025 ஜாய் கிருஷ்ணல்லாவிடமிருந்து ஒழுக்கமற்ற மற்றும் அவமதிப்பான செய்திகளை நான் வாங்கினேன். நீதிமன்ற ரீதியாக பிரிந்ததாக கூறும் ஒருவர் இப்படிப்பட்ட செய்திகளை அனுப்புவது ஏன்? இதுவே அவருடைய இரட்டை முகத்தனத்தை வெளிக்கொண்டு வருது. ஊடகங்களை தனிப்பட்ட மற்றும் பொருளாதார லாபத்திற்காக தவறாக பயன்படுத்தி எங்கள் குடும்ப அமைதியை குலைக்க முயற்சி பண்ணுறது இதுலேருந்து தெளிவாக தெரியுது. ஜாய் தனது சொந்த கையெழுத்தில் எழுதிய கடிதத்தில் எனது கணவர் திரு ரங்கராஜிடம் இருந்து பணம் பறிப்பது மற்றும் எங்களை பிரிப்பது தான் தனது நோக்கம்னு வெளிப்படையாக சொல்லியிருப்பது பதிவாகியிருக்கு. அவர் ஊடகங்களில் அளித்த பேட்டிகளில் எனக்கு பணம் வீடு எதுவும் வேணாம், நான் யாரையும் பிரிக்க விரும்பலைன்னு சொன்னாலும் அவருடைய சொந்த கையெழுத்தில் உள்ள கடிதமே அதற்கு நேர்மறையாக அவங்க சொல்லியிருக்கிறது பொய் அப்படின்ற மாதிரி காட்டுது. அதனால் இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, என் பொருளாதார தேவைகளை ரங்கராஜ் கவனிக்கணும், ரங்கராஜ் என்னை தனது மனைவியாக சமூகம் முன் அறிமுகப்படுத்தணும், ரங்கராஜ் எனக்கு ஒரு வீடு வாங்கி கொடுக்கணும் மற்றும் ரங்கராஜ் எனக்கு மாதம் 8 லட்சம் வழங்கணும் அப்படின்ற மாதிரியும், அதே போல் இப்போது எனக்கு 10 லட்சம் வேணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ரங்கராஜ் தனது மனைவி ஸ்ருதி பிரியாவுக்கு விவாகரத்து கொடுக்கணும். இந்த வரிகளே ஜாய் கிருஷ்ணல்லாவின் உண்மையான நோக்கம் பணம் பறிப்பு மற்றும் சட்டப்பூர்வமான மனைவியான எனக்கான குடும்ப வாழ்க்கையை நாசம் செய்வதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் என் கணவர் திரு ரங்கராஜ் அவர்களுடன் உறுதியாக நிற்கிறேன், அவரை இறுதி வரை காப்பாற்றுவேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை பார்த்த ரசிகர்கள் யாரை நம்புவதுன்னே தெரியலைன்னு சொல்லி வராங்க. உங்களுக்கு இதை பற்றி என்ன தோணுதுன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.